வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சேம் வருஷப்பிறப்புக்கு உண்டான வடை, ஆமவடை தான் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவோம் இன்றைக்கி. அது வெறும் கடலைப்பருப்பு மட்டும் போட்டு பண்ணுறது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடி உளுந்து வடை பார்த்துருக்கோம், முப்பருப்பு வடை பார்த்துருக்கோம். இன்றைக்கி வெறும் கடலைப்பருப்பை மட்டும் போட்டு பண்ணுற ஆமவடை பார்க்க போகிறோம். இந்த இதுக்கு 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன், ஒரு பீஸ் இஞ்சி, 2 வரமிளகா போடுறேன். இது ஃபுல்லாக கடலைப்பருப்பு, ஒரு 3 மணி நேரமாக ஊறின்னு இருக்குது. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுவோம், பெருங்காயப்பொடி 1/2 ஸ்பூன், உப்பு வடைக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை, ஒரே 1 ஸ்பூன் நெய். இந்த மாதிரி அங்கங்கே கடலைப்பருப்பு இருந்தால் தான் இந்த பைட்டிங்க்கு நல்லாயிருக்கும். அது எங்களுக்கு வரல, ஃபுல்லாக அரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு பிடி வேணால் எடுத்து வச்சுன்ட்டு பாக்கியை அரைச்சிக்கோங்க. அந்த எடுத்து வச்சதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதே போட்டு மிக்ஸ் பண்ணிடனா அந்த இது கிடைக்கும் உங்களுக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தட்டலாம். இந்த அளவுக்கு இருக்கட்டும். இதில் வெங்காயம் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டேன்னா, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதே போடாதீங்கோ. அப்புறம் வேணும்னா நீங்கள் போட்டு நீங்கள் தட்டி சாப்பிட்டுக்கோங்க. அதுவுமே மாசப்பருப்பு தர்ப்பணம் பண்ணுறவாள்லாம் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டா. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் இதை நிதானமாக வச்சு தான் பண்ணணும். கடலைப்பருப்புங்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும் அது ஆறத்துக்கு. உளுத்த வடைனா அப்படி போட்டு அப்படி எடுத்துட முடியும், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ப்ரௌன் ஆகிடும். கடலைப்பருப்பு அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னாலும் இந்த வடை தான் முகூர்த்த வேலைக்கு போடுவா உங்களுக்கு. கல்யாணமோ கார்த்திகையோ அப்படின்ற மாதிரி இந்த வடை பண்டிகைகளுக்கு, கல்யாணத்துக்கு, எல்லாத்துக்கும் இந்த ஆமை வடை தான் மெயினாக அதுவாக இருக்கும். வடை நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது. பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் இல்லாமல் அடங்கிடுத்து. வடையும் முதக்கிறது பாருங்க, எண்ணெயில் நல்ல கலராகவும் ஆகிடுது. இந்த ஆமை வடையும் இப்போ ரெடி. இது வருஷப்பிறப்புக்கு இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக இருக்கிறவாளுக்கு தான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். நான் என்ன மாதிரி இருக்கிறவாள்லாம் கண்டிப்பாக இதிலெல்லாம் பழந்துன்னு கொட்டப்பட்டிருப்பா. நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒன்றும் இது இல்லை. என்னை விட கிரேட்டாக பண்ணுறவாள்லாம் நிறைய பேர் இருக்கா. புதுசாக பண்ண தெரியாதுன்னு சொல்கிறவாளுக்கோசரம் தான் நான் இதை சொல்லின்னு இருக்கேன். இந்த வடை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் ஃபீட்பேக் சொல்லுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல சேனலைன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. ஏன்னா அப்போ தான் எல்லாருக்கும் ரீச் ஆகும். நான் என்னெல்லாம் அப்லோட் பண்ணுறேனோ அதெல்லாம் உங்களுக்குலாம் ரீச் ஆகும். அப்போ தான். நன்றி, வணக்கம்.